இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுவோம். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், இந்த வெங்காயம் கேப்சிகம் தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் கலருக்காக சேர்ந்து நல்லா வதங்கியிருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடுவோம். இது மாதிரி காலிஃப்ளவருக்கு எல்லா பக்கமும் அந்த மசாலா இது ஆகிற மாதிரி படுற மாதிரி கிளறி விட்டுடுங்க. ட்ரையாக வேணுன்றவங்க இப்படியே வச்சு சாப்பிட்லாம். இல்லை நான்க்கு, சப்பாத்திக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வேணும்னு நினைக்கிறவங்க இல்லை கொஞ்சமாக சோள மாவு கலந்த தண்ணியை ஊற்றி கிரேவியாக பண்ணிக்கலாம். பண்ண போகிறேங்க. எனக்கு கிரேவியாக வேணும், அதனால் ஒரு டீஸ்பூன் சோள மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பை ஸ்விம்மில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை கலந்து ஊற்றிட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். இது மாதிரி தண்ணியை ஊற்றி கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டு இறக்கிடலாம். இப்போது சுவையான கோபி மஞ்சூரியன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.